Hi friends, welcome to 5 minutes Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதாவது 1 மந்த்துக்கு ஒரு தடவோ இல்லனாக்கா 2 மந்த்துக்கு ஒரு தடவையாச்சும் ஃப்ரிட்ஜ் நல்லா டீப் க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணோம் அப்படினா பார்க்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ் எப்பவுமே புதுசு மாதிரி நீட்டா அழகா இருக்கும். இப்போ எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஃப்ளக் இருக்குலையா அதை வந்து நம்ம எடுத்துறணும். சுவிட்ச் போர்ட்ல இருந்து ஃப்ளக் வந்து தனியா எடுத்துருங்க. அடுத்ததா ஃப்ரிட்ஜ் மேலே இருக்கிற இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு சுத்தம் பண்ணிக்கலாம். நம்மள நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஃப்ரிட்ஜ் மேலே இந்த மாதிரி திங்ஸ்லாம் வச்சுருவோம். நம்ம சுத்தம் பண்ணுறப்ப தான் அதையே வந்து கவனிப்போம். நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் மேலே இவ்வளோ திங்ஸ் வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திங்ஸ்லாம் ஃப்ரிட்ஜ் மேலே வைக்காமல் இருந்தாலே பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். ஆனாலும் என்ன பண்ணுறது, நம்ம வந்து டக்குன்னு சடனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து ஃப்ரிட்ஜ் மேலே தான் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் மேலே இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் வச்சிடலாம். இப்போ நான் எல்லா திங்ஸையுமே எடுத்துட்டேன். அடுத்ததான் வந்து ஃப்ரிட்ஜ் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கபோர்டு மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே கலட்டி எடுத்துடலாம். இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் தனியாக நம்ம ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே கலட்டி ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கும் பின்னாடி வந்து நிறைய ஒட்டடை தங்கிடும். ஸோ வந்து பின்னாடி 2 சைடு எல்லா இடங்கள்லையுமே ஒட்டடையெல்லாம் தட்டி சுத்தம் பண்ணிக்கலாம். ஒட்டடையெல்லாம் தட்டி நல்லா சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு இதில் 2 மூடி அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்க்கலனாலும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக வந்து வினிகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. வினிகர், சால்ட்டு, தண்ணி எல்லாமே நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் ஃப்ரிட்ஜுக்கு வெளியிலையும் இந்த தண்ணியை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்ல ஒரு சாஃப்டான காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு கை டவல் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு நல்லா வந்து அழுத்தி தொடச்சி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற கரையெல்லாம் சுத்தமாயிடும், நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆகிடும். இதே போலவே எல்லா இடங்களையும் இந்த தண்ணியை அப்ளை பண்ணி நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. அதாவது நம்மளோட பழைய வீட்டில் எடுத்தது. நான் முன்னாடி இருந்த வீட்டில் எடுத்த வீடியோ. ஸோ இன்றைக்கி தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நான் முன்னாடியே எடுத்து வச்சுருந்தேன் நம்மளோட ரெஹானா கிச்சனில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்காக. அப்படியே வந்து அப்லோட் பண்ணாமலே விட்டுட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி நம்மளுடைய 5 மினிட்ஸ் சமையலில் அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு 2 மந்த்துக்கு ஒரு தடவையாச்சும் நம்ம ஃப்ரிட்ஜை நல்லா டீப் க்ளீன் பண்ணி வச்சோம் அப்படின்னாக்கா நல்லா புதுசு மாதிரி இருக்கும். என்னோடய ஃப்ரிட்ஜு வாங்கி கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஃப்ரிட்ஜு வந்து பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா புதுசு மாதிரி தான் இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர் மட்டும் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இது எதனால அப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஜாவும் ரியாஸும் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்து அந்த டோர் ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டாங்க. அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ஸ்டிக்கர் வந்து விழுந்துருச்சு. ஆனால் அந்த ஸ்டிக்கர் ஒட்டின இடம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கரை மாதிரி தங்கிடுச்சு. ஸோ அதனால தான் டோர் இந்த மாதிரி இருக்குது. மற்றபடி ஃப்ரிட்ஜு வந்து ரொம்ப சூப்பராக இப்போ வரைக்கும் நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. உள்ளறையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசு மாதிரி அப்படியே இருக்கும். இப்போ வந்து ஃப்ரிட்ஜெலாம் தொடச்சிட்டேன். அடுத்ததாக ஃப்ரிட்ஜுக்குள்ள கழட்டணும் இல்லையா, அந்த கபோர்டு மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே கழட்டி எடுத்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான பக்கெட் எடுத்துக்கோங்க. இதில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துட்டு இதில் ஒரு 2 மூடி வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு காட்டன் கிளாத் வச்சு சுத்தமாக தண்ணியே இல்லாமல் நல்லா தொடச்சிருங்க. ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சிட்டு காய வச்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா காஞ்சிரும். அடுத்து நம்ம எடுத்து செட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, அங்கே ஒரு கண்ணாடி டோர் மாதிரி, அதாவது ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வந்து நான் உடச்சிட்டேன். ஃபுல்லாக தேங்காய்லாம் எடுத்து அடுக்கி வைக்கும், அது வெயிட் தாங்காமல் வந்து தெரிச்சிருச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. பட் வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட வந்து காட்டிகிட்டு இருக்கேன். அது வந்து தானாக உடையில, நான் தான் உடச்சிட்டேன். தேவையில்லாமல் நிறைய வெயிட்டை தூக்கி வச்சு உடச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம சூப்பராக ஃப்ரிட்ஜை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சதுக்கு அப்புறமா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி வச்சுருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து திரும்பவும் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். அவ்வளோதான். இதே போலவே நீங்கள் வந்து ஒரு 1 மந்த்துக்கு ஒரு தடவோ இல்லை வந்து 2 மந்த்துக்கு ஒரு தடவையோ இந்த மாதிரி நல்லா சுத்தமாக டீப் க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜு பார்க்குறதுக்கும் நல்லா சூப்பராக சுத்தமாக புதுசு மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த பேட் ஸ்மெல்லாம் சுத்தமாக இருக்காது. அடுத்து இந்த பாட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூடியில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து சார்கோல் பவுட்ரு போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஃப்ரிட்ஜில் ஒரு ஓரமாக இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற அந்த பேட் ஸ்மெல்லை வந்து இது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும், ஃப்ரிட்ஜை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். ஸோ அதனால தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களில் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.